வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. ஓபிஎஸ் எங்கே போவார்? ஓபிஎஸ் அவர்களும் வேலுமணி அவர்களும் பேசிட்டு இருக்காங்கன்னு இப்போ ஜூவியில் ஒரு செய்தி போட்டிருக்காங்க. என்னங்க, எடப்பாடி பழனிசாமியும் கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ்ஸே வரக்கூடாதுங்கிறாரு. வேலுமணி ரொம்ப ஆதரவாளர்ச்சே, ஏன் பேசுகிறார்? பேசப்பட்ட டிமாண்ட் என்னன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இன்னைக்கு அரசியல் அதெல்லாத்தையும் தாண்டி வந்து ஃபோன்லலாம் பேசினா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அரசியல் புரட்சிலாம் எல்லாம் பேசிட்டு தான் இருப்பாங்க. நானெல்லாம் ஒன்றா தான் இருந்தவங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் கடைசியாக அவர் என்ன டிமாண்ட் வைக்கிறார்? அதுக்கப்புறம் டிடிவி தினகரன்ட்டையும் பேசியிருக்காரு ஓபிஎஸ். போன தடவையே டிடிவி தினகரன்ட்ட வந்து ஓபிஎஸ் பேசும்போது, வந்துருங்க இங்கே குக்கர் சின்னத்துலேயே நில்லுங்க, நாளைக்கு வந்து மைனாரிட்டி ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு அமைச்சர் பதவி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லைங்க, எனக்கு வந்து அதிமுகவில் தான் சேரணுன்ட்டு இருக்கார். ஏன்னா பழைய ரெக்கார்டு மாதிரி ஒரே மாதிரி பேசிகிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், டிடிவி தினகரன் எரிச்சலாகி போய் அடுத்த நாள் சென்னை வந்து சந்திக்கிற மாதிரி இருந்து கேன்சல் பண்ணிட்டார். கூட இருக்க ஐயப்பன் ஒருத்தர் இருப்பார், எம்எல்ஏ உசிலம் பிடித்தது, அவர்கிட்டையும் சொல்லிட்டாரன், அப்பா கேட்க மாட்டாருப்பா, நீ பார்த்து சொல்லுப்பா, என்னால் முடியாது, நானே திட்டிகிட்டு இருந்தேன், நானே வந்துட்டேன், தேவையில்லாமல் இருந்தாருன்னா அவருக்கு தான் பிரச்சனை, வர சொல்லுங்கள், இதுதான் அவர் சொன்னது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து வேலுமணிகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார். வேலுமணி என்ன சொல்லியிருக்காரு? அண்ணன் கோபத்தில் இருக்கார், ட்ரை பண்ணுறேன், அப்படியே இருந்தால் கூட அதிமுகலாம் சேர்த்துக்க வாய்ப்பில்லை, சுயேட்சை சின்னத்தில் நின்று 2 சீட்டு தரோம், இதான் இப்போ ஃபைனலாக பேசினதான். எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சு பேசினாரா தெரியாம பேசினாரத்தில் இதான் பேசியிருக்காரு. ஓரளவு ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் பேச போகிறாருன்னு தெரில. 2 தொகுதி. இப்போ என்ன சிக்கல்னா, 2 தொகுதியில் ஒன்று வந்து ஐயா நிற்பார், ஐயானா பணிவானவர்னா ஐயா ஓபிஎஸ். இன்னொரு தொகுதி யாருக்கு? உசிலம்பட்டி தொகுதியில் இப்போ இருக்க சிட்டிங் எம்எல்ஏ வந்து ஐயப்பன் கூட தான் இருக்கார். இப்போ அவருக்கு கொடுத்தாங்கன்னா பையனுக்கு சீட் கிடைக்காது. என்ன தான் பண்ணுறது? அதாவது என்ன, தமிழ்நாட்டையே கட்டி ஆண்ட பரதனின் மறு உருவம் அப்படிலாம் சொன்ன ஓபிஎஸோட நிலைமை 2 சீட், அவ்வளோதான். நம்ம தொடர்ந்து எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம், ஓபிஎஸ் ஒரு தனி மரமாக ஆவாருங்கன்னு சொன்ன மாதிரி. அப்பயும் அவர்கிட்ட ஆள் இல்லை, சும்மா இருந்து நிர்வாகிகள் மட்டும் இருந்தாங்க. ஊரில் இருக்க மாவட்ட செயலாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நிறையா ஊரில் இடம் வாங்கி போட்டிருக்காரு, எல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அவங்கள வச்சு கட்சி நடத்திட்டு இருக்காரு. அதனால தான் கட்சியில் கூப்பிட்டா நிறைய பேர் வந்துருவாங்க பாருங்கள். பணம் இருந்தால் 10 பேர், பதவிக்காக 100 பேர், அவ்வளோதான், வேறு என்ன பேசுறது? அப்போ இன்றைக்கி அப்படி ஆயிட்டார். இன்னொரு பக்கம் பிஎஸ் கோயலை சந்திக்கலான்னு போய் ஐயா ரவீந்திரநாத் அவரே கார் ஓட்டிகிட்டு போய் 10 ரவுண்டு அடித்து கூட உள்ளே வந்து வேலுமணி பேசிகிட்டு இருக்காருன்னு கடைசி வரைக்கும் கூப்பிடவே இல்லை. நாட் ரீச்சபிள். ஒரு காலத்தில் மோடியை பார்க்க உடனே அப்பாயின்மெண்ட். இங்கே மோடி வந்தால் டாட்டா காட்டுவார், பை பை காட்டுவார். மோடி ஹவ் ஆர் யூ மிஸ்டர் பன்னீர் அப்படின்னு கேட்பாராம். மோடி கேட்குறது எதுக்கு? எல்லா ஊர்லேயும் தான் கேட்பார் மோடி. மோடிக்கு தேவை என்னங்க? உங்கள்கிட்ட கூட்டம் இருக்கணும், உங்களால் 10 காசு புரோஜனம்னா பேசுவார். என்ன பேசுவாரா? அது மோடி நிறையா பேர் அப்போ சசிகலா தலையில் கை வைப்பாங்க, பார்த்துருப்பீங்க. தலையில் கை வச்சு அவார் யூ பண்ணின்னு சொன்னால் முடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பல பேரை முடிச்சுட்டு வந்தவங்க அவங்க. அவங்ககிட்டயே நீங்கள் போய் வந்து இல்லை எனக்கு வந்து அப்படி வேணும், உங்களை தான் சார், உங்களுக்கு பின்னால் இருந்து அவங்க எல்லாத்தையும் பண்ணாங்க. நீங்கள் ஒரு சூட்டிப்பான ஆளாக இருந்தால் இந்நேரம் பழனிசாமியை தூக்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கணும். அதாவது சூட்டிப்பி வேணும். பணிவானவராக மட்டும் இருந்தால் போதும். அரசியலில் பணிவு மட்டும் இருந்தால் போதுமா? பணிவாக தான் 2வது இடத்துல இருக்கலாம், மேலே இருந்து யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, சொல்கிற வேலையை செய்வீங்க, அவ்வளோதான். சொல்கிற வேலையை செய்கிறதுனா இப்போ வந்து அதிகாரிகள் பேச்சு நடத்துறதுல ஸ்டாலின் அந்த மாதிரி ஒரு முதல்வர் போதும். நீங்கள் எதுக்கு? இப்போ பன்னீர் அவர்கள் வந்து அவருடைய தகுதிக்கு ஏற்று அவர் 2வது இடம் தான் கேட்கணும். அதை விட்டுட்டு நான் தான் சொல்லிட்டு இருந்தால் கடைசியாக இதுதான் கதி. இப்போ டிடிவி தினகரன் கேட்டிருக்காரு பொழுது, அதாவது டிடிவி தினகரன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் பொழுது. வேலுமணிகிட்ட பேசுறது காரணமே டிடிவி தினகரன் ஃபோன் எடுக்கிறதுல போல நிறைய. வேறு என்ன பண்ணுவார்? இதே மாதிரி பஞ்சாயத்து தான் போன நாளைக்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன்ட்ட வந்தது. நயினாருக்கு நான் ஃபோன் பண்ணேன், இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க ஓபிஎஸ், ஏன் இதெல்லாம் வெளியில் சொல்கிறாரு பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுன்னு நான் கேட்டேன். இவர் போய் அப்பாயின்மெண்ட் கேட்கலாமா? அதை வெளியில் வேறு சொல்கிறார் பாருங்கள், மெசேஜ் அனுப்பினேன். ஆனால் நயினார் சொல்லிட்டார் அப்போல்லாம் மெசேஜே வரலன்ட்டார். அப்போ ஓபிஎஸ்ஸுக்காக குரல் கொடுத்த டிடிவி இன்றைக்கி நயினாரோட ஜாயின்ட் ஆகிட்டார். டிடிவி, நயினார், அதுக்கப்புறம் எடப்பாடி 3 பேரும் இணைந்த கைகளாக இருக்கிறார்கள். இதை வந்து ஓபிஎஸ் நினைக்கல. டிடிவியும் எடப்பாடி எப்படி சேருவாங்கன்னு நினச்சார், அவ்வளோதான். எடப்பாடி டிடிவி புச்சாலித்தனமான அரசியல் தெரிஞ்சுக்கிட்டவருக்கு, ஐயோ ஒரு எம்பி பதவியை வாங்கிட்டோம்னா அமைச்சராயிடலாம், நமக்கு பிரச்சனையே இல்லை, கட்சி இருக்கணும், அப்போ தான் நம்ம எல்லாம் ரொம்ப தெளிவான ஆள். அவர் பிஜேபிகிட்ட போனால் கம்மியான சீட்டு கிடைச்சாலும் சில விஷயம்லாம் கிடைக்கும், ஆட்சி அதிகாரம் இருக்குது. ஓபிஎஸ் இன்னும் தை பிறந்ததும் வழி பிறக்கும், இதெல்லாம் டைலாக்கா? நீங்கள் உங்கள் குடும்பம் எத்தனை லட்சம் கோடி பணம் வச்சுருக்கீங்க பல நாடுகளில், இதை கொடுத்தது யார்? அதிமுக தானே. அந்த அதிமுக சின்னத்தை முடக்குவேன்னு சொன்னது நீங்கள் தானே.
தொடர்ந்து வழக்கு சிட்டி சிவில் கோர்ட்டு, ஒரு நீதிபதி, 2 நீதிபதி, டெல்லி கோர்ட்டு, கோர்ட்டில் யாராவது கட்சி நடத்த முடியுமா? இப்போ என்ன நீங்கள் கடைசியாக கோர்ட்டில் கேட்குறீங்க? என்ன அதிமுகவில் சேர்த்துக்கணும். சரி, உங்களையே அதிமுகவில் சேர்த்துக்கிட்டாலும் எப்படி நீங்கள் இருப்பீங்க அங்கே? பழனிசாமியிலேருந்து எல்லாம் அவங்க கூட பேசவே மாட்டாங்க. எது கட்சிக்கு போகிறீங்க? ஒன்றும் புரியலையே. நிபந்தனையற்ற முறையில் வந்து நிபந்தனையற்றனா அவங்க சேர்த்துக்கிட்டு ஒன்றும் பதவி கொடுக்க வேணாம், எம்எல்ஏ இது இருப்பீங்களா நீங்கள்? என்ன பேச்சு இதெல்லாம்? கடைசியாக நீங்கள் 2 சீட்டுக்கு வந்துட்டீங்களா? இப்போ சுயேட்சையாக நீங்கள் நிற்க வைக்கிறது எடப்பாடி எதுக்கு ஒத்துக்குவார் நினைக்கிறேன். ஏன் ஒத்துக்குவார்? இனிமேல் நீங்கள் அதிமுக கிளைம் பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் சசிகலா இருக்காங்கல்ல, அவங்க அந்த பசுமூணில் ஆரம்பிக்கிறேன்னாங்கல்ல, இப்போ டிடிவி தினகரன் இவங்க சசிகலா அவர்கள் ஜோதியான ஒரு அமைச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதையும் அவங்க கூட இருக்கக்கூடிய பெருமாள்னு ஒருத்தர் அவர் தான் டீலிங்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதை பற்றியும் டெல்லிக்கு போட்டு கொடுத்துட்டாராம். டெல்லி எப்போனாலும் ஆப்ப வைக்க ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. அதனால் இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுக வேறு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, 5000 உதவித்தொகை கொடுத்தது மகிழ்ச்சி, 5000 உரிமை தொகை கொடுத்தது மகிழ்ச்சின்னு ஓபிஎஸ் சொல்லியிருப்பார். ஏன்னா திமுகலையும் ஒரு துண்டு போடுறாரு ஓபிஎஸ். பேசுவோம், அதிமுகவில் பேசுவோம், கிடைக்கலன்னா திமுகட்டையும் போவோம், வேறு என்ன பண்ணுறது? அந்த இமேஜ் எல்லாம் பார்த்தா காலம் நிலை முடியாது. வேறு என்ன பண்ணுவார்? இப்போ எடப்பாடி சேர்த்துக்கல, தனிக்கை ஆரம்பிக்க மாட்டார். ஏன்? இப்போ காசெல்லாம் அவர் செலவே பண்ண மாட்டார். விஜய்கிட்ட போவார், விஜய் போவார், அவர் சேர்த்துக்கணும் விஜய். அப்போ தன்னந்தனியாளாக நின்று கொண்டிருக்கிறார். இப்போது பேசி கொண்டிருக்கிறார். நமக்கு தெரிஞ்சு அடித்து பிடிச்சி கடைசியாக தேசிய ஜனநாயக கூட்டணி நினைக்கிறேன் நாட்டு நன்மையை கருதி திமுக ஆட்சி அகற்ற வேண்டும். ஏதோ திமுக ஆட்சி இவர் வந்தாலும் அகற்ற மாதிரி என்ன பண்ணுறது? வேறு பில்டப் கொடுத்துட்டு போக வேண்டியதான். எப்படி இருந்தானா எப்படி ஆகிட்டேன்னு வேக் சொல்கிற கதை தான் ஆகிடுது. நம்ம பொறுத்த ஒரு விஷயந்தான், இன்றைக்கி வந்து ஒரு கட்சி உங்களை வளர்க்கும் போது அந்த கட்சிக்கு நீங்கள் துரோகம் இழைத்து அந்த கட்சியை ஒன்றும் வேணாம், பிஜேபி இவர் மட்டும் அதிமுகவுடைய தலைவராக இருந்தால் இந்நேரம் அதிமுகவை மோடிகிட்ட விற்றுருப்பார். இப்போ எடப்பாடி இருந்தவொடனே தானே அமித்ஷாக்கே டஃப் கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு போவோம் எடப்பாடி மேலே. ஏன்? அண்ணாமலை அடக்கிட்டாரு. அண்ணாமலை ஆதரவாளர்கள் உடனே திரண்டு வந்து கமெண்ட்லாம் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. சார், நடுநிலையாக பேசுகிறதுனா அண்ணாமலை அவர்கள் பல நேரங்கள் தவறாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு. தேவையில்லாமல் வந்து எடப்பாடியை சீனிங்களா நீங்கள்? எடப்பாடியை சீன் இல்லைன்னா எம்பி எலெக்ஷனில் ஓரளவுக்கு வாங்கியிருக்கலாமா சீட்டு? சரி, நீங்கள் உணர்வாக இருந்தீங்க, கரெக்ட். அந்த உணர்வு அப்படியே இருக்கணும்ல. தலைமை என்ன சொல்லுது அதுதான் நீங்கள் பேசியிருக்கணும். இப்போ என்ன சொல்கிறீங்க? எடப்பாடி அண்ணங்கிறீங்க, முதலமைச்சராக ஏங்க சொன்னீங்கன்னா தலைமையை சொல்லிடுச்சு. அதே தலைமை தானே அப்போ வந்து எடப்பாடியோட கூட்டணி வைக்கணும் நீங்கள். அப்போ எடப்பாடியை நீங்கள் ஏன் திட்டினீங்க? தலைமை உங்களை காப்பாற்றணும். நீங்கள் தலைமையை கைவிட்டுருச்சே. யார் ஜெயிச்சது? உங்களை ஆடுமைக்க வச்சது யார்? எடப்பாடி தானே. சாதுரியம் தானே எடப்பாடி. மறுபடியும் எடப்பாடி வந்து ஒன்றும் இல்லை சார். எடப்பாடி மேலே எனக்கும் 1000 விமர்சனங்கள் இருக்கலாம் சார். ஆனால் தேர்தல் அரசியல் இன்றைக்கும் சொல்கிறோம், எடப்பாடி ஒரு ஸ்மார்ட்டான அரசியல், அதில் மாற்று கருத்தலால். இப்பவும் இன்றைக்கும் சொல்கிறோம், இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்களுக்கு கடைசியாக இந்த முடிவு வருவார். விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.